ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 சண்டே எபிசோட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் ஷோ ஓப்பன் பண்ணணும். இன்னைக்கு 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து குக் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ரிவீலும் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட ஒரு பொக்கே இருக்குது. அந்த பொக்கேக்குள்ளே தான் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் மெயின் டிஷ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பூ தான் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூ வந்திருக்கு. அந்த இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு மெயின் கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது டெசர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டார்டர்ஸாக இருக்கலாம், இல்லை மெயின் கோர்ஸாக இருக்கலாம். பட் மெயின் டிஷ் அதை தான் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. என்ன பூ வந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாவெண்டர், தேங்காய் பூ, பன்னீர் ரோஸ், முருங்கைப்பூ, செம்பருத்திப்பூ, தென்னம்பூ, ரோஸ், சங்குப்பூ, வாழைப்பூ, மல்லிப்பூ. இருக்கிறதே ரொம்ப கஷ்டமானது மல்லிப்பூ இஃப்ரானுக்கு வந்திருக்கு. தென் குக் பண்ணும்போது டாஸ்க் இல்லாமல் எப்படி டாஸ்க்காக ஒரு க்ளவுஸும் கொடுக்குறாங்க. அதை குக்கோட ரைட் ஹேண்ட்லையும் கோமாளி அது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் விட்டு தான் சமைக்கணும்னு சொல்லிடுறாங்க. தென் உங்கள் குக்கிங் டைம் ஸ்டார்ட்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் அந்த க்ளவுஸை போட்டுன்னு பரபரப்பாக ஓடுறாங்க ஸ்டேஷனரிக்கு. என்னென்ன தேவையோ அந்த இன்க்ரீடியன்ட்லாம் எடுக்க அங்கே செம்ம ஃபன்னு நடந்ததாங்க சொல்லணும். ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒவ்வொரு கவுண்டர் போடும்போது அப்படி விழுந்து சிரிச்சேன் நான். இன்னைக்கு எபிசோடில் மெயினாகவே விடிவி கணேஷும் புகழோட காமெடியும் காம்போ வேற லெவலுக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். எல்லாருமே இனோவேட்டிவா கிரியேட்டிவா என்னன்னா அந்த பூ வச்சு பண்ண முடியுமோ யோசிச்சு டிஃப்ரெண்டாக குக் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். சில பேர்லாம் என்ன எளவு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் தான் நான் பார்த்துன்னு இருந்தேன். அப்படி பொறுத்தவங்க என்ன டிஷ் பண்ணியிருக்காங்கன்னு இதை பார்த்து நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இஃப்ரான்லாம் கிரியேட்டிவிட்டிவாக என்ன பண்ணுவார் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்து இந்த மல்லிப்பூ வச்சு பார்த்தா கடைசியாக பிரியாணியே பண்ணிட்டாரு. நிறைய பிரியாணி சாப்பிடுவார் இல்லையா, அதனாலே நமக்கு தெரிஞ்ச டிஷ்ஷாக பண்ணலான்ட்டு மல்லிப்பூ மட்டன் பிரியாணி கிரியேட்டிவாக பண்ணியிருக்காரு. எல்லாம் பரபரப்பாக சமையல் செஞ்சுருக்க லாஸ்ட் 10 minutes சொன்னோன்னு அறக்க பறக்க பயங்கரமாக சமையல் செய்கிறாங்க. அவங்களோட ப்ரெசன்டேஷனும் வேற லெவலுக்கு பண்ணுறாங்க எல்லாருமே. தென் செஃப்ஸ் டைம்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. தென் இதில் யார் ஃபர்ஸ்ட் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷன் தான் கூப்பிட்றாங்க. அவர் என்ன டிஷ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குடமிளகாய் வாழைப்பூ பஜ்ஜி தான் பண்ணியிருக்காரு. அதை ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்குறாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குன்றாங்க. பட் சால்ட் தான் லைட்டாக கம்மின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பூஜாவை கூப்பிட்றாங்க. பூஜா என்ன டிஷ் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. அதுக்கு பூஜா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபூஸ்ட் மஷ்ரூம் ரிசாட்டோன்னு சொல்கிறாங்க. ஜட்ஜஸும் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்றாங்க. இட்டாலியன் டிஷ் வேறு சொல்கிறாங்க. பட் நம்ம கண்ணுக்கு அந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு காட்டவே இல்லை. நான் ப்ரோமோலேருந்து அந்த டிஷ் எடுத்திருக்கேன் பாருங்க. அதை பார்க்க தைசூர் மாதிரி தானே இருக்கு. நெக்ஸ்ட் யார் வராங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா வராரு. அவரோட டிஷ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. தேங்காய் பூ கத்தி ரோல் தான் அவர் பண்ணியிருக்காரு. அது அழகாகவும் ப்ரெசன்டேஷனும் பண்ணியிருக்காரு. ஜட்ஜஸும் டேஸ்ட் பார்க்குறாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஃப்ரானும் கூப்பிட்றாங்க. இஃப்ரான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வச்சு மல்லிப்பூ மட்டன் பிரியாணி பண்ணியிருக்காரு. அதை எடுத்து வந்து ப்ரெசன்டேஷனும் பண்ணுறாரு. அதை சாப்பிட்டு ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் மல்லிப்பூ ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாகுது, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். தென் இது மல்லிப்பூ மட்டன் பிரியாணி சொல்றத விட மல்லிப்பூ மட்டன் புலாவ் சொல்லலாம்ன்றாங்க. நெக்ஸ்ட் யார் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ஜோயா கூப்பிட்றாங்க. ஜோயா நீங்கள் என்ன டிஷ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ரொமான்டிக் பாயாசம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. தென் ஜட்ஜஸும் டேஸ்ட் பார்க்குறாங்க. பாயாசத்தில் சேமியா தான் அதிகமாகுது, பால் ரொம்ப கம்மியாகுது. பட் ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யார் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா திவ்யா கூப்பிட்றாங்க. திவ்யா என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சங்குப்பூ கொல்கட்டை செஞ்சிருக்காங்க. ஜட்ஜஸும் அதை டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணம் சூப்பராக இருக்குது, ஸ்டஃபிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் கோட்டிங் மட்டும் டிக் ஆகுது, அதை தின்னா பண்ணியிருந்தா வேற லெவலுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரியங்கா தான் வராங்க. பிரியங்காக்கு வந்து முருங்கைப்பூ வச்சு என்ன அக்கா பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ அல்வாவும் முருங்கை பூரியும் செஞ்சிருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்து ஜட்ஜஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாண்டியன் ஷோ 2லேருந்து வசந்த் வந்திருக்காரு. வசந்துக்கு பன்னீர் ரோஸ் வந்தது. அதை வச்சு ஒரு கேக்கும் பண்ணியிருக்காரு. நைட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. ஒரே புகை மூட்டெல்லாம் வந்து ஜட்ஜஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு எழுதி வந்து ஹகெல்லாம் கொடுக்குறாங்க. செம்மையா பண்ணியிருக்க, டேஸ்ட்டும் வேற லெவலுக்கு இருக்குதுன்றாங்க. அந்த கேக் டேஸ்ட் வந்து ஒரிஜினல் பேக்கரி செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக செஞ்சிருக்கீங்க, ரொம்பவே பாராட்டுறாங்க வசந்தை. நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் தான். அக்ஷயோட டிஷ்ஷை தான் டேஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து செம்பருத்தி பால்கோவா செஞ்சிருந்தாரு. அதை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு போல. தென் ஜட்ஜஸும் டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா செம்பருத்தி பால்கோவா நல்லா இருக்கு, பட் இது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இது பர்ஃபி மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாண்டியன் ஸ்டோர் 1லேருந்து சுஜா சமைச்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னம்பூ புட்டிங் தான் செஞ்சிருக்காங்க. ஜட்ஜஸ் டேஸ்ட் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. தென் பிரசன்டேஷனும் வேற லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டி தள்ளிடுறாங்க சுஜாவை. தென் டேஸ்டிங் ப்ராசஸ் முடிச்சு 10 பேர் டிஷஸும் டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுல யார் பெஸ்ட் குக்குன்ட்டு அனௌன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா யார் கூப்பிட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஷக்கிலா அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. தென் ஷக்கிலா அம்மாவை வினர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் கூட வசந்த் தான் இருப்பான்னு நினச்சேன், பட் சுஜாதா தான் வின் பண்ணிட்டாங்க. ரக்ஷன் நான் வந்தோடனே சொன்னேன் இல்லையா, இவங்க தான் பார்க்க செஃப் மாதிரி இருக்கிறாங்க, அதே மாதிரி டைட்டில் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, வந்த உடனே ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்ட்டு சுஜாவை ரொம்பவே மோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. தென் செஃப் ஆஃப் த வீக் வாங்கின சுஜாக்கும் கோமாளிக்கும் நிறைய கிஃப்ட் வாட்சஸ் கொடுத்தாங்க. தென் இதோட ஷோவும் முடிஞ்சது. சரி, இன்னைக்கு குக் பண்ணதுல யாரோட டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் டுடே எபிசோட்ல எந்த பேரோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் குக் வித் கோமாளியோட அப்டேட் செஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கைஸ்.